காலங்கத்தால் சும்மா நோய் நோய் நோயின்னுட்டு மூடிட்டு வேலையை பாருங்கடா. சொல்லுமா. ஏன்டா நேற்று ஃபோனே எடுக்கல? தூங்கிட்டேன். சரி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கேன். சாப்பிட்டியா? ம். நேற்று துணியெல்லாம் துவைச்சிட்டியா? ம். என்னடா எதை கேட்டாலும் ஓனே சொல்கிறிய? என்னம்மா சொல்கிற? எப்பவும் ஒரே கேள்வி தான். பார்க்க தானே போகிறேன், வர்றவ என்னை விட எப்படி நல்லா பார்த்துக்க போகிறான்னு. உனக்கு வேறு வேலையே இல்லையா? இப்போ பார்த்தாலும் இதையே பேசிக்கிட்டு. ஏய், இப்போ திடீர்னு ஒரு பொண்ணு உனக்கு ஓகே சொன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா சொல்ல போற? அம்மா சும்மா நான் வெறுப்பேற்றிட்டு இருக்காத. நான் ஃபோனை கட் பண்ணுறேன். கட் பண்ணிடாத. நிஜமாவே ஒரு பொண்ணு உனக்கு ஓகே சொல்லிட்டா. சும்மா இருமா, சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு. கிண்டல்லாம் இல்லடா, நிஜமாவே ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணுக்கு சொந்த ஊரே சென்னை தான்டா. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா, இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. முதல்ல வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வை, நாங்க வந்து. சரி சரி பார்ப்போம். நான் ஃபோனை வைக்கிறேன். உனக்கு ஒரு வேலையே இல்லையா? மோனை இன்னொரு வாட்டி காலையில் பண்ணிட்டு இருந்த நேர்லயே வந்து அடிப்பேன். வைடா போன. சொல்றா மச்சி. எத்தனாவது ரவுண்டு? ரெண்டு 7வது ரவுண்டு மச்சி. அப்ப நீ கண்டிப்பா மட்டையா மூட்டு போய் ஒழுங்கா படுத்துரு. ஏய் யாருக்கிட்ட? நான்லாம் 10 ஃபுல்லாச்சாலும் அப்படியே ஸ்டடியாக நிற்பேன்டா. ஏய் ஹலோ. ஹலோ. ஏய் பிரியா. ஹலோ. ஏய் பொண்ணு போய் கேளா நான் யாரு தலையா? ஏய் நான் அப்படின்னா லேட்டாக வருவேன். ஏன் நீ லேட்டாக வர மாட்டியா? வாடா மிஸ்டர் செக்ரட்டரி, மாதம் 5000 வாங்குறல மெயின்டெனன்ஸ்னு. காலைல கக்கு தண்ணி வரல, நீ வந்து கழுவி விடுவியா? சப்பாடா. டேய் அந்த கண்ணாடி கூட போதும்டா. சீக்கிரம் வெளியே வந்து தொலை.
என்னடா பண்ணிட்டு இருக்க? கதவை திறடா. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? கதவை திறடா. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? கதவை திறடா. ஐயோ